நன்றி சொல்லி நன்றி பலியாக ஒப்புக் கொடுப்போம். இன்னும் விசேஷ விதமாக ஏற்கனவே குறிப்பிடப்பட்டது போலவே இந்த ஆண்டிலே தங்களுடைய 25வது 50வது 75வது பிறந்த ஆண்டை நினைவு கூறுகின்றவர்கள் எல்லோரையும், இன்னும் விசேஷமாக இந்த ஆண்டிலே தங்களது திருமண வாழ்வின் ஜூபிலி விழாக்களை கொண்டாடுகின்ற எல்லோருக்காகவும் இந்த நாளிலே விசேட விதமாக செபிப்போம், மன்றாடுவோம். அவர்களுக்கு இறைவன் கொடுத்த வாழ்வு என்ற கொடைக்காக, இல்லற துறவர வாழ்வு என்ற கொடைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அதே நேரத்தில் இனி வரும் நாட்களிலும் அவர்களை இறைவன் துணை இருந்து வழி நடத்த வேண்டும் என்று அவர்களுக்காகவும் இந்த பலியிலே மன்றாடுவோம். ஆகவே இந்த பலியை நாங்கள் தகுதியான உள்ளத்தோடு ஒப்புக் கொடுக்கங்களை ஆயத்தம் செய்வோம். தடையாக அமையக்கூடிய எமது குறைகள், குற்றங்கள், பாவங்களுக்காக மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாயையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சியுண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாயுதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. இறைவா, இன்னலுறும் அடியார்களுக்கு எப்போதும் இரக்கத்துடன் செவி சாய்த்தருளும். இவ்வாறு உமது கனிவிரக்கத்திற்காக நன்றி கோரி உம்மை பணிவுடன் வேண்டும் நாங்கள் தீமை அனைத்திலிருந்தும் விடுபட்டு மகிழ்ச்சியுடன் எப்பொழுதும் உமக்கு ஊழியம் புரிய செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இந்த இறைவசனங்கள் 1 தொடக்கம் 8 ஈறாக. நாம் கொண்டுள்ள நம்பிக்கையின் மூலம் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகியுள்ள நாம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக கடவுளோடு நல்லுறவு கொண்டுள்ளோம். நாம் இப்போது அருள் நிலையை பெற்றிருக்கின்றோம். இந்நிலையை அடையும் உரிமை இயேசு கிறிஸ்துவின் மீது கொண்ட நம்பிக்கையால்தான். அவர் வழியாகவே நமக்கு கிடைத்தது. கடவுளின் மாட்சியில் பங்கு பெறுவோம் என்னும் எதிர்நோக்கில் நாம் பெருமகிழ்வு கொள்ள முடிகிறது. அது மட்டுமல்ல, துன்பங்களை தாங்கிக் கொள்வதிலும் பெருமகிழ்ச்சி கொள்கின்றோம். ஏனெனில் துன்பத்தால் மன உறுதியும், மன உறுதியால் தகமையும், தகமையால் எதிர்நோக்கும் விளையும் என அறிந்திருக்கிறோம். அந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. நாம் இறைவற்று இன்றி வலுவற்று இருந்தபோதே குறித்த காலம் வந்ததும் கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். நேர்மையாளருக்காக ஒருவர் தம் உயிரை கொடுத்தலே அரிது. ஒருவேளை நல்லவர் ஒருவருக்காக யாரேனும் தம் உயிரை கொடுக்க துணியலாம். ஆனால் நாம் பாவிகளாய் இருந்தபோதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இவ்வாறு கடவுள் நம்மீது கொண்டுள்ள தம் அன்பை எடுத்து காட்டியுள்ளார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 71 திருப்பாடல் பல்லவியாக. ஆண்டவரே, உம்மிடம் நான் நம்பி அடைக்கலம் புகுந்துள்ளேன். ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். ஒருபோதும் நான் வெட்கமுற விடாதேயும், உமது நீதிக்கேற்ப என்னை விடுவித்தருளும். எனக்கு நீ செவி சாய்த்து என்னை மீட்டு கொள்ளும். ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். என் அடைக்கலை பாறையாக நீ இருந்தருளும். கோட்டை அரணாயிருந்து என்னை மீட்டருளும். ஏனெனில் நீர் எனக்கு கற்பாரையும் அரணுமாக இருக்கின்றே.
கற்பாரையும் அரணுமாக இருக்கின்றே. ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். என் கடவுளே, பொல்லார் கையினின்று என்னை காத்தருளும். நெறிகேடும் கொடுமை நிறைந்தோர் பிடியினின்று என்னை காத்தருளும். என் தலைவரே, நீரே என் நம்பிக்கை. ஆண்டவரே, இளமை முதல் நீரே என் நம்பிக்கை. உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். பிறப்பிலிருந்து நான் உம்மை சார்ந்துள்ளேன். தாய் வயிற்றிலிருந்து நீர் என்னை பிரித்தெடுத்தீர். உம்மையே நான் எப்போதும் புகழ்ந்து போற்றுவேன். உம்மையே நான் எப்போதும் புகழ்ந்து போற்றுவேன். உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். ஆண்டவரை, உம்முடன் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். அருள்மிகு பெற்றவரே வாழ்க. ஆண்டவர் உம்மோடு இருக்கின்றார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. ஆறாம் மாதத்தில் கப்ரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலியாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய ஜோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு மரியா கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகனாய் இருப்பார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோப்புத்தின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியாள் வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னியாயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வருவார், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும்.
உம் உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை என்றார். அதற்கு மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். இது வாழ்வளிக்கும் கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிறிது நேரம் உட்காருங்க. இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய திருப்பலியில் வாசகங்கள் தந்து கொடுக்கப்பட்ட மையப்பொருள் இயேசு கிறிஸ்துவில் நாம் கொள்ளும் நம்பிக்கை, எதிர்நோக்கு நம்மை ஏமாற்றம் அடைய செய்யாது என்பதாகும். இந்த திருநாளை ஆரம்ப நாளிலே கத்தோலிக்க மக்களாகிய உங்களிடம் என்னிடம் பெரியதொரு மனிதர் கேட்ட ஒரு கேள்வியை கேட்டு இந்த மறைவுரையை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். ஆண்டவர் இயேசு லாசர் பணக்காரன் பற்றிய ஒரு உவமை சொன்னார். அந்த உவமையிலே இறுதியாக பணக்காரன் நரகத்தில் இருந்து உத்தரிப்புக்கு ஆளாகிறான். லாசர் ஆபிரகாமின் மடியில் மகிழ்ச்சியோடு கடவுளுடைய அமைதியை அனுபவிக்கிறார். கேள்வி எதுவென்றால், எனவே நரகத்தில் இருக்கிற பணக்காரனுக்கு திருப்பலி ஒப்பு கொடுத்தால் அவன் மோட்சத்துக்கு போய்விடுவானா என்பதுதான் கேள்வி. எனவே இந்த நேரத்தில் நான் உங்களோட சிந்தைகளை நிறுத்தி, புலன்கள் வேற இடங்களுக்கு போறதில் நிப்பாட்டி, இதை பற்றி உங்கள் கருத்தை கொள்ளுங்கள். நரகத்தில் கிடந்து வேதனைப்படுகிற பணக்காரனுக்கு ரட்சிப்பின் மூல காரணமாகிய திருப்பலியை ஒப்பு கொடுத்தால் அவன் மோட்சம் அடைந்து விடுவானா? ஏன் நான் இதை உங்களிடம் கேள்வியாக இந்த முதல் நாளில் வைக்கிறேன்? ஏனெனில் மறைவுரைகள் என்பது நாங்கள் சொல்ல நீங்கள் கேட்டுட்டு நல்லா இருந்தது நல்லா இருக்கவில்லை என்று வகை வகையாய் பிரிப்பதற்காக கொடுக்கப்படுவது அல்ல. ஏனென்றால் நம்முடைய வாழ்வின் வழிகள் 2 வகையாக தீர்மானிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு முறையும் நாங்கள் எடுக்கிற இந்த வாழ்வின் வெவ்வேறு விதமான தீர்மானங்கள் அதான் ஒட்டுமொத்தமாக நம்முடைய வாழ்க்கை என்று சொல்லி முற்று வைக்கப்படும். ஒருவர் இறக்கிற போது அவரை நல்லவர் என்று வாழ்த்தி போற்றுவதும், இன்னொருவரை அவ்வளவு நல்லவர் அல்ல என்று நாம் எண்ணம் கொள்வதற்கு காரணம் அந்த முழு வாழ்வை ஒருங்கு சேர பார்ப்பதாகும். ஆகவே இந்த ஒருங்கு சேர பார்க்கிற வாழ்வுக்கு ஒவ்வொரு கணத்திலும் எடுக்கிற தீர்மானங்கள் மிக முக்கியமாக இருக்கின்றன. இவை 2 விதமாக நம்முடைய வாழ்வின் வழிகளை சமைக்கின்றன. ஒன்று, our world view is designed by the word of God. நாங்கள் கொண்டிருக்கிற உலகத்தை பற்றிய எண்ணமும் அதில் வாழுகிற நம்மை குறித்த வாழ்க்கையின் தீர்மானங்களும் ஆண்டவருடைய வார்த்தையின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகின்றன. பெரிதொன்று உலகம் தருகிற விடயங்களில் தீர்மானிக்கப்படுகின்றன. எனவே கத்தோலிக்கராகிய நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை வாழாவிட்டால் இயேசு கிறிஸ்துவில் நாம் கொள்ளும் எதிர்நோக்கு நம்மை ஏமாற்றாது என்பது ஒருபோதும் சாத்தியமில்லை. கத்தோலிக்கராகிய நாங்கள் வேதாகமத்தை வாழ்வாக்கி அதில் இன்பம் பெற்றால் ஒழிய இயேசு கிறிஸ்துவில் நாம் கொள்ளுகிற எதிர்நோக்கு நம்மை ஏமாற்றாது என்பதை நம்ப முடியாது. தமிழீழம் கிடைக்கும் என்று நம்பினோம், அது ஒரு எதிர்நோக்குத்தான். நம்மை பாடாய்படுத்தியவர்கள் சிறையில் அடைக்கப்பட வேண்டும் என்று எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். அது நிறைவேறாவிட்டால் எப்படி இருக்கும்?
ஏனென்றால் இன்றைக்கு கத்தோலிக்கர்கள், கிறிஸ்தவர்கள், அதிலும் குறிப்பாக கத்தோலிக்கர்களை நான் சொல்லுவேன், வேதாகம அறிவு இல்லாமலே இந்த உலகில் நாம் வாழ்வின் தீர்மானங்களை எடுத்து வாழ்ந்து கடவுளோடு மோட்சத்தில் வாழலாம் என்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கிற எண்ணம் தான் பெரும்பான்மையான கத்தோலிக்கர்களுக்கு இருக்கிறது. ஏனென்றால் எங்களுக்கு குறுமடத்தில் சொல்லி தந்தார்கள், பாருங்கள், வேதாம வகுப்பில் சொல்லி தந்தார்கள், தொடக்க நூலில் 1ஆம் அதிகாரத்தில் இருந்து 11ஆம் வரையிலுமான அதிகாரங்கள் வரலாற்றுக்கு முந்தின காலம். அந்த காலத்தில் எழுத்துரு அமையவில்லை. ஆகையினால கில்காமீஸ் என்று சொல்லப்படுகிற சமகால இலக்கியங்களில் ஒரு கதையை எடுத்து இறையியல் உண்மையாகிய கடவுள் மனிதனை படைத்தார் என்றதை சொல்லி வைத்தார்களே தவிர அந்த 11 அதிகாரங்களையும் நீங்க நுணுகி அலசி ஆராய்ந்து படிப்பதற்கு வாய்ப்பில்லை. ஏனெனில் அப்படி நடக்கவில்லை என்பதை போல எங்களுக்கு குறுமடத்தில் சொல்லி தந்தார். அது ஒரு கதை. அந்த கதைக்குள்ள கடவுள் உலகை படைத்தார், மனிதனை படைத்தார், உலகில் உள்ள அனைத்தையும் படைத்தார் என்பதை பொதிந்து வைத்திருக்கிறார். அப்படித்தான் சொன்னார். அப்படி சொன்னால் அப்படி சொல்லுகிறார், இன்றைக்கும் அப்படித்தான் சொல்லுகிறார். அப்படி சொன்னால் லூக்கா நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 51வது வசனத்தில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மாசற்றவனாகிய ஆபேலின் இரத்தம் முதல் கொண்டு பீடத்திற்கும் பலிப்பீடத்திற்கும் தூவம் காட்டும் இடத்திற்கும் இடையில கொல்லப்பட்ட சக்காரியாவின் இரத்தம் வரை சிந்தப்பட்டு கொண்டே இருக்கிறது நீதிமான்களின் இரத்தம் என்று சொல்லுகிறார். அப்படியாயின் 1 தொடக்கம் 11ஆம் அதிகாரத்துக்குள்ள வரக்கூடிய இந்த ஆபேலுடைய கதையை இயேசு உண்மை என்கிறாரா, பொய் என்று சொல்லுகிறாரா? பொய்யான கதையை இயேசு மேற்கோள் காட்டுவதாக இருந்தார், அவருடைய வார்த்தை எவ்வளவு தூரம் நம்பத்தகமையுடையது? ஆகையினால நாம் கொண்டாடுகிறதை போல கொண்டாடி கிறிஸ்து இயேசுவில் நாம் கொள்ளுகிற நம்பிக்கை நம்மை ஏமாற்றாது என்று நாம் கருத முடியாது. சுவாமி எடுத்திருக்கிற இந்த முதல் நாள் மையப்பொருள் பல மணித்தியாலங்கள் இதை துண்டு உண்டாக பிரித்து கருத்துரையாக்கம் செய்யலாம். ஆனால் நான் இந்த சுவாமிர முழு தலையங்கத்துக்கும் கிறிஸ்து இயேசுவில் நாம் கொள்ளும் நம்பிக்கை அந்த எதிர்நோக்கு நம்மைக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராதுன்றதை 2 வார்த்தைகளில் சுருக்க விரும்புகிறேன். அதாவது முதிர்ச்சியுற்ற கிறிஸ்தவர்களுக்கு மட்டும், அடல்ட்ஸ் ஒன்லி என்று சொல்வார்கள், இது ஒன்லி ஃபார் மெச்சூர்ட் கேத்தலிக்ஸ். மெச்சூர்ட் கேத்தலிக்ஸ் என்றார் முதிர்ச்சியுற்ற கிறிஸ்தவர்கள் என்றா வாழ்வில் அதிக வயதுகளை கொண்டவர்கள் இல்லை, ஆண்டவருடைய வார்த்தையில் தேர்ச்சி பெற்றவர்கள். உதாரணமாக நான் உங்களுக்கு யாக்கோபு எழுதின திருமுகத்தில் இருந்து ஒன்று வாசிக்கிறேன், கேளுங்க. உண்மையை அறிவிக்கும் வார்த்தையினால் கடவுள் நம்மை ஈன்றெடுத்தார். உண்மையை அறிவிக்கும் வார்த்தையினால் கடவுள் நம்மை ஈன்றெடுத்தார். அடுத்ததாக சொல்லப்படுகிறது பேதுருவுடைய முதல் கடிதத்தில், நீங்கள் அழியக்கூடிய வித்தினால் அல்ல, மாறாக உயிருள்ளதும் நிலைத்திருப்பதுமான அழியாத வித்தாகிய கடவுளின் வார்த்தையால் புதுப்பிறப்பு அடைந்துள்ளீர்கள். ஏனெனில் மானிடர் அனைவரும் புல்லை போன்றவர், அவர்களது மேன்மை வயல்வெளி பூவை போன்றது. புல் உலர்ந்து போம், பூ வதங்கிவிடும், நம் ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று சொல்கிறார். அப்படியாயின் யாக்கோபு சொல்லுகிறார், கடவுள் ஒருவரே என்பதை நீங்கள் நம்புகிறீர்களா? நல்லதுதான், ஆனால் பேய்களும் அவ்வாறு நம்புகின்றனவே. அப்படி சொல்லுகிறார். எனவே கடவுள் ஒருவர் என்ற நம்பிக்கை மட்டும் நமக்கு வாழ்வளிப்பதற்கு போதுமானதல்ல, மாறாக ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையினால் நம்மை ஈன்றெடுத்தார், மீண்டும் அவருடைய வார்த்தையினால் எங்களுக்கு புதுப்பிறப்பு அளித்தார். ஆகவே புனித பேதுரு தன்னுடைய கடிதத்தில் சொல்லுவார், எனவே உங்கள் மூதாதையரிடமிருந்து வழிவழியாகி வந்த வீணான நடத்தையிலிருந்து நீங்கள் உங்களை விடுவித்துக் கொள்ளுங்கள். அப்படி விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலையை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அது என்னவென்றால்,
அழிவுக்கு உட்பட்ட பொன்னும் வெள்ளியும் அல்ல, மாறாக மாசுமறுவற்ற ஆட்டுக்குட்டியை போன்ற கிறிஸ்துவின் உயர் மதிப்புள்ள இரத்தமாகும் என்று சொல்கிறார். ஆகையினால முதிர்ச்சியுற்ற கிறிஸ்தவர்கள் ஆரண்டா ஆண்டவருடைய வார்த்தையில தேர்ச்சி பெற்று அவர்கள் மாற்றம் பெற்ற வாழ்வை வாழ்வார்கள். மாற்றம் பெற்ற வாழ்வை பற்றி பேதுரு 4வது அதிகாரத்தில் சொல்லுகிறார். 3வது அதிகாரம் 4வது அதிகார துவக்கத்தில் சொல்லுகிறார். எனவே கிறிஸ்து தம் ஊனுடலில் துன்புற்றார், அப்பொழுது அவர் கொண்டிருந்த மனநிலையை நீங்களும் படைக்கலங்களாக பூண்டு கொள்ளுங்கள். ஊனுடலில் துன்புறுவோர் பாவத்தை விட்டு விடுகின்றனர். அவர்கள் தங்கள் ஊனுடலில் வாழ்வின் எஞ்சிய காலமெல்லாம் மனிதருடைய தீய நாட்டங்களுக்கு இசையாமல் கடவுளின் விருப்பப்படி வாழுகிறார்கள். அப்ப கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றாமல் தங்கள் விருப்பப்படி வாழுகிற மக்களுடைய பட்டியலை, அவருடைய செயல்களை நான் இப்ப பட்டியலிட போறேன். நீங்க இதை யோசிச்சு பாருங்க. இவற்றை நீங்களும் நானும் செய்தால் நாங்களும் கடவுளுடைய மக்களாக வாழுகிறார்கள் இல்லை. ஆகவே கிறிஸ்துவில் நாம் நம்பிக்கையை கொள்ளவில்லை எனில் எப்படி எதிர்நோக்கு ஏமாற்றம் தராமல் போகும்? அதை சிந்திக்க. பிற இனத்தவர் செய்ய விரும்புவதையெல்லாம் நீங்கள் கடந்த காலத்தில் செய்து வந்த போதும் அப்பொழுது நீங்கள் காமவெறி, இச்சை, மதுமயக்கம், களியாட்டம், குடிவரி, வெறுப்புக்குரிய சிலை வழிபாடு ஆகியவற்றில் காலத்தை கழித்தீர்கள். இப்பொழுதோ நீங்கள் அவர்களோடு சேர்ந்து அத்தகைய தாறுமாறான வழிகளில் நடப்பதில்லை. மெய்தானா? வங்காளி கத்தோலிக்க மக்களுடைய வாழ்வில் இது மெய்தானா? அதாவது வங்காளி மக்கள் அன்னம்மாளுடைய பாதுகாப்பில் அவளுடைய பரிந்துரையில் வாழுகிற மக்கள் காமவரியற்றவர்கள், இச்சை இல்லாதவர்கள், மதுமயக்கம், களியாட்டம், குடிவரி, வெறுப்புக்குரிய சிலை வழிபாடு ஆகியவற்றில் காலத்தை கடத்தாதவர்கள், தாறுமாறான வழிகளில் நடக்காதவர்கள் ஆக இருக்கிறீர்களா? ஏனென்றால் இப்படி இல்லாமல் வாழுகிற புது வாழ்வை கண்டு புறவினத்தார் வியப்படைகிறார்கள். அதனால அவர்களுடைய மனச்சான்றை நீங்கள் தூயவராக இருந்து தீண்டுவதால் அவர் உங்களை பார்த்து வெறுப்படைகிறார்கள். நீங்கள் கத்தோலிக்கராக நீங்கள் வாழ்கிற இடங்களிலும் வேலைத்தலங்களிலும் நீங்க வாழ்ற ஊரிலும் இருப்பதனால், நீங்கள் கத்தோலிக்கராக இருப்பதனால் என்றா பேரளவு கத்தோலிக்கர் அல்ல. நான் இப்ப சொன்ன மாதிரி ஆண்டவருடைய வார்த்தையினால ஈன்றெடுக்கப்பட்டு ஆண்டவருடைய வார்த்தையினால புதுப்புறப்படைய பெற்று தூய வாழ்வு உலகத்தார் செய்வதை போல இந்த பாவங்களை எல்லாம் செய்யாமல் வாழுகிறதுனால உங்கள் மத்தியில் இருக்கிற மக்களுக்கு நீங்கள் எரிச்சல் ஊட்டுகிறவர்களாக இருக்கிறீர்களா? அப்படி இருந்தால் நிச்சயமாக அவர்கள் உங்களுக்கு துன்பத்தை உண்டாக்க போகிறார்கள். இந்த வாசகத்தில் முதல் வாசகத்தில் மிச்ச பகுதியை வாசிக்கும். நாங்கள் எங்கள் அஃப்ளிக்ஷன்ஸ் துன்ப துயரங்களில் மகிழ்ச்சி கொள்ளுகிறோம், ஏனெனில் அது பொறுமையை உண்டாக்குறது, பொறுமை குணாதிசயத்தை தருகிறது, குணாதிசயம் நற்செயல் செய்ய வருகிறது என்று அப்படியே சின்ன பேர் விவரித்துக் கொண்டு போகிறார். எனவே இதை கண்டு புறவினத்தார் வியப்படைகிறார்கள். இதனால உங்களை பழித்துரைக்கிறார்கள், ஏனெனில் அவங்களோட மனச்சான்று அவர்களை தீண்டிக் கொண்டே இருக்கிறது. ஆனால் உயிருள்ளோருக்கும் மறந்தோருக்கும் தீர்ப்பளிக்க ஆயத்தமாய் இருப்பவருக்கு அவர்கள் கணக்கு கொடுப்பார்கள். உங்களுக்கு நீங்கள் கத்தோலிக்கராக ஆண்டவருடைய வார்த்தையின் பிரகாரம் வாழ்ந்து அதனால மற்றவர்கள் உங்களுக்கு கொடுக்கிற சிலுவையை நீங்கள் ஏற்றுக்கொள்கிற போது நீங்க நினைச்சு கொள்ளுங்க, உங்களுக்கு செய்த இந்த துன்பத்திற்காக ஆண்டவர்களுக்கு அவர்கள் கணக்கு கொடுக்க வேண்டும். ஆண்டவர் அவர்களுக்கு தண்டனை கொடுப்பார். அவர் கொடுக்க போகிற தண்டனை எப்பேற்பட்டதென்றால் மனித சிந்தையினால நினைத்து பார்க்க முடியாத தண்டனையாக இருக்கிறபடினால் அவர் சொல்லுகிறார், உங்கள் பகைவர்களுக்காக மன்றாடுங்கள் என்றும் சொல்லுகிறார். இறந்தோர் ஊனுடலில் மனிதருக்குரிய தீர்ப்பு பெறுவர், ஆவியில் கடவுளுக்குரிய வாழ்வு பெறுவர். இதற்காகவே இறந்தோருக்கும் நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. இதனுடைய ஆழம் உங்களுக்கு விளங்குதா? அப்படி இல்லையெனில் புனித சின்னப்பர் தான் நிறுவிய திருச்சபை ஒன்றை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு நான் போதித்த இறை வார்த்தை அதில் நீங்கள் தேர்ச்சியுற்றவர்களாக இருந்திருக்க வேண்டும். சின்னப்பர் சொல்லுகிறார், சில கிறிஸ்தவர்களின் ஆன்மீக முதிர்ச்சியை பற்றி
ஏமாற்றமடைந்த அவர் நிறுவன திருச்சபையில் இருந்த கிறிஸ்தவருடைய ஆன்மீக முதிர்ச்சியை பற்றி ஏமாற்றமடைந்த அவர்கள் பால் தன்னுடைய கண்டன உணர்வை வெளிப்படுத்துகிறார். எப்படி அவர் வெளிப்படுத்துகிறார்? கிறிஸ்தவ விசுவாசத்தை கற்றுக்கொள்ள ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு தங்களை அர்ப்பணித்த பிறகு விசுவாசிகள் தங்கள் விசுவாசத்தை மற்றவர்களுக்கு கற்பிக்க தயாராக இருக்க வேண்டும். ஆனால் ஐயோ பரிதாபம், விசுவாசிகள் அடிப்படைகளில் இன்னும் கற்பிக்கப்பட வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். அந்த வாசகம் எப்படி இருக்குன்னா, ஆசிரியர்களாக மாறி இருக்க வேண்டிய நீங்கள் இன்னும் கற்பிக்கப்பட வேண்டியவர்களாகவே இருக்கிறீர்கள். எனவே உங்களுக்கு தேவையானது திட உணவு அல்ல, மாறாக திரவ உணவு, பால், குழந்தைகளுக்குரிய பால். அதனால தான் குருவானவர்கள் வந்து ஆண்டவருடைய வார்த்தையில் மட்டும் தங்களுடைய மறைவுரையை பேசினால் அது உங்கள் காதுகளுக்கு களிப்பூட்டுவதாக இல்லை. போரிங், என்ன இவ்வளவு நேரத்துக்கு கதைக்கிறார், நல்லது இல்லை கெட்டது இல்லை என்ற மாதிரி உங்களுடைய அபிப்பிராயங்களை நிறைவேற்றி விட்டுட்டு நீங்க போவீங்க. திமத்தேயுக்கு எழுதின கடிதத்தில் அப்பேற்பட்ட கிறிஸ்தவ மக்களை பற்றி சின்னப்பர் பிஷப் திமத்தேயுவுக்கு தன் கடிதத்தில் எழுதுகிறார். 2வது கடிதத்தில் அவர் சொல்லுகிறார், கடவுள் முன்னிலையிலும் வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பளிக்க போகிற கிறிஸ்து இயேசுவே முன்னிலையிலும் அவர் தோன்றப்போவதை முன்னிட்டும் அவரது ஆளுகையை முன்னிட்டும் நான் ஆணையிட்டு கூறுவது இதுவே: இறை வார்த்தையை அறிவி. வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இதை செய்வதில் நீ கருத்தாயிரு. கண்டித்து பேசு, கடிந்துகொள், அறிவுரை கூறு, மிகுந்த பெருமையோடு கற்றுக்கொள். இதை கேளுங்க மக்களே, ஒரு காலம் வரும், அப்போது மக்கள் நலம் தரும் போதனையை விரும்ப மாட்டார்கள். உயிருள்ள தூய ஆவியால ஏவப்பட்ட என்றும் வாழுகிற கிறிஸ்து என்று மறுபெயரை கொண்டிருக்கிற ஆண்டவட வார்த்தையில உங்களுக்கு மறைவுரை ஆற்றப்பட்டது உங்களுக்கு போரிங்கா இருக்குது, அல்லது அலுப்பு தருகிறது, அல்லது உங்களோட வாழ்வுக்கு பொருத்தமற்றது என்று நீங்கள் நினைப்பீர்களாக இருந்தால், சின்னப்பருடைய வார்த்தைகளை நீங்கள் ஆரண்டா, ஒரு காலம் வரும், அப்பொழுது மக்கள் நலம் தரும் போதனையை தாங்க மாட்டார்கள். மாறாக, இதான் மிக சுவையானதும் நகைப்புக்குரியதும், செவுத்திணவு கொண்டவர்களாக, காது கொழுப்பு கொண்டவர்களாக, தங்கள் தீய நாட்டங்களுக்கு ஏற்ப தங்களுக்கென போதகர்களை திரட்டிக் கொள்வார்கள். மக்கள் தீய நாட்டங்களில் வாழ்ந்தாலும் பொய்ப்போதகர்கள் என்ன செய்வார்கள்? அவர்களை கண்டிக்க மாட்டார்கள், கடிந்துரைத்து சொல்ல மாட்டார்கள், அறிவுரை கூற மாட்டார்கள். பொறுமை என்பதன் பேரில் பாவ வாழ்வை அனுமதிப்பார்கள். அப்பேற்பட்டவர்களைத்தான் அவர்கள் விரும்புவார்கள். தீய நாட்டங்களுக்கு ஏற்ப தங்களுக்கென போதகர்களை திரட்டிக் கொள்வார்கள். உண்மைக்கு செவிமடு சாய்க்க மறுத்து புனை கதைகளை நாடி செல்வார்கள். அப்படி சொல்லுகிறார். அப்ப என்னட்டு இன்றைக்கு கேட்க வேண்டிய விடயம், ஃபாதர் லக்கோன் சொன்ன அந்த நமக்கு தந்த அந்த மைய பொருள் மிக ஆழமானது. ஆழத்திற்கு சென்று வலையை வீசுங்கள் என்று சொல்லி ஜேசு சொன்ன அந்த ஆழத்தில் இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் இது புரியும். அந்த ஆழத்திற்குரிய கத்தோலிக்கராக நாம் மாற்றப்பட்டிருக்கிறோமா என்பதை எண்ணி பார்ப்பது சிறப்பு. ஏனென்றால் கிறிஸ்தவம் 10 1 நான் உண்டு, 10 1 11, அத்தோடு நானும் ஒன்று, அத்தோடு நானும் ஒன்று சொல்ற விஷயம் இல்லை. 10 1 11, அத்தோடு நானும் ஒன்று சொல்ற விடயம் அல்ல. சந்தையில் மாம்பழம் விற்கிற மாங்காய் வியாபாரி, கருத்த கொழும்பான் மாம்பழம், டொங்கெசியோ ஏதோ அந்த மாம்பழம், வெளாட் மாம்பழம், வெள்ளக்கொழும்பான் மாம்பழம் இருக்குது, நாங்க போய் விருப்பமான ஒரு வகை மாம்பழத்தை தெரிந்து கொண்டு வந்து இருப்பதல்ல. கிறிஸ்தவம் மற்ற எல்லா தத்துவங்களையும் மதங்களிலும் இருந்து வேறுபட்டது. எப்படி என்ற ஒரு கணம் சிந்தியுங்கள். எப்படி என்ற ஒரு கணம் சிந்தியுங்கள். நாம் நல்லவர்களாக இருக்க வேண்டுமா? அதுதான் கிறிஸ்து நமக்கு சொல்லுகிற நற்செய்தி சுருக்கம். எனக்கு தெரிந்த ஒரு மனிதர்
அவர் கடவுளை நம்புகிறவர் அல்ல. அவருக்கு சுவாசப்பை புற்றுநோய் வந்தது. மிக பிரபலமான வைத்தியசாலையிலே அவர் இறக்க போகிறார். நாங்கள் சந்தித்த அரை மணி நேரத்தில் அவர் இறந்துட்டார். அந்த நேரத்தில் இந்த தோழமையான குருவும் நானும் அங்கே போய் நின்றுட்டு நாங்கள் அந்த அறைக்குள்ளே போக அவர் கண்களை மூடிக்கொண்டார். நாங்கள் காலை தட்டி அவரை முழிக்க செய்து, அவர் சும்மா தான் கண்ணை மூடுறாருன்னு எங்களுக்கு தெரியுது. செய்து அவரோட சும்மா சற்று காய்ச்சி போட்டு சொன்னோம், உங்களுக்காண்டி ஒரு செபம் சொல்லலாமான்னு கேட்டபோது அவர் சொன்னார், நோ, எனக்கு செபம் தேவைப்படாது, நான் எப்படி வாழ்ந்தேனோ அப்படியே இறக்க விரும்புகிறேன் என்று சொன்னார். இவர் கடவுளை மறுத்த கொள்கையுடைய ஒரு மனிதர். ஆனால் அவர் பிற நாடு ஒன்றில் கணிசமான வருடங்கள் வாழ்ந்தார். தன்ற உழைப்பில் வந்த சம்பாத்தியத்தில் 90% எடுத்து இலங்கையில் இருந்த ஏழைகளுக்கு உதவி செய்தார். இவர் நல்லவரா கெட்டவரா? கடவுளை ஏற்கவில்லை என்பதற்காக கெட்டவர் என்றால், இயேசு சொல்றார் நற்செயல் செய்தால் தான். அப்ப எப்படி ரெண்டையும் நாங்க காம்ப்ரமைஸ் பண்றது? எப்படி ரெண்டையும் சமரசம்? கடவுளை நம்புகிறவர்கள் நற்செயல் செய்வார்கள், நற்செயல் செய்யாதவர்கள் கடவுளை நம்ப மாட்டார். இங்கு கடவுளை நம்பாத ஒரு மனிதர் நற்செயல். ஆக நான் இதால் என்ன சொல்ல வாரன், கத்தோலிக்கர் கிறிஸ்தவர்களோட ஒருபடி நாங்கள் மேலே என்று நினைக்கிறார்கள். நாங்கள் நல்லவர்களாக இருக்க அழைக்கப்படவில்லை, நாங்கள் கடவுளின் பிள்ளைகளாக இருக்க அழைக்கப்படுகிறோம். கடவுள் தன்னை யாருன்னு சொல்கிறான்? நான் பரிசுத்தராயிருப்பதை போல நீங்கள் பரிசுத்தராயிருங்கள். அதான் சொல்றேன். எனவே கிறிஸ்தவம் மற்ற சமயங்கள் தத்துவங்கள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு வேறுபட்டது. மதங்கள் தங்கள் ஆதரவாளர்கள் முழுமையடைய செய்யும் சடங்குகளை செய்ய வேண்டும் என்று கோருகின்றன. அதே சமயம் கிறிஸ்தவ மதம் அதனை பின்பற்றுபவர்களுக்கு கிறிஸ்தவர்களின் ரட்சிப்பு சம்பாதிக்கப்படுவதில்லை. நற்செயல் செய்து நான் மோட்சம் போகலாம் என்றால் கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டது மடமை. மடமை. ஏனென்றால் கிறிஸ்தவர்களின் ரட்சணியம் சம்பாதிக்கப்படவில்லை, அது ஒரு உன்னத கொடை. அது ஒரு உன்னத கொடை. கிறிஸ்தவர்களின் மீட்பு அதன் தனிப்பட்ட உறுப்பினர்களினால் அடையப்படுவதில்லை, ஆனால் அது பிதாவாகிய கடவுளின் ஒரே மகனாகிய இயேசு கிறிஸ்துவின் மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலினால் மீட்டெடுக்கப்பட்டது. இது அடைவு வச்சாக்கள் ஆறு நம்முடைய ஆதித்தாய் தந்தையராகிய ஆதாமுவால் இதை அடைய வைத்தார்கள். எங்கள் முன்னோர்கள் புளிப்பு திராட்சையை சாப்பிட்டார்கள், எங்கள் பற்கள் கூசுகின்றன என்று வேதாகமத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகளை இயேசு ஆண்டவருடைய பாடுகள் மரணம் உயிர்ப்பு இல்லாமல் ஆக்கிற்று. எனவே நம்முடைய மீட்பு இயேசு ஆண்டவருடைய பாடுகள் மரணம் என்ற தற்கொடையினால மீட்கப்பட்டது. அது பிதாவாகிய சர்வேஸ்வரனின் திட்டம். வழிபாட்டு முறைகளையும் பரிந்துரைக்கப்பட்ட ரட்சிப்பின் செயல்களையும் கற்பிக்க கத்தோலிக்கம் கடுமையாக பாடுபடுவதில்லை. மீண்டும் இருக்க வாசிக்கிறேன், கவனமா கேளுங்க, பிழையா விளங்காம. ரட்சணியம் அடைவதற்கு ஒரே வழிவை வழிபாட்டு முறைகளும் பரிந்துரைக்கப்பட்ட ரட்சிப்பின் செய்கைகளும் என்று திருச்சபை கற்பிப்பதில்லை. மாறாக இயேசு பாவ நிவாரணம் செய்ததில் இருந்து நம் தந்தையாகிய கடவுளிடம் இருந்து வரும் சமாதானத்தை வாழ வேண்டும் என்ற விழிப்புணர்வை அதன் விசுவாசிகளின் இதயத்தில் விதைக்க முயற்சிக்கிறது. இதை நாங்கள் மறக்கக்கூடாது, எப்போதும் எங்கட கண்ணுக்கு முன்ன வைத்திருக்க வேணும். ஏனென்றால் வழிபாடு என்பது கடவுள் அழகான இசையை கேட்க வேண்டும் என்பதற்காகவா? காணிக்கை என்பது கடவுளுக்கு பணம் தேவை என்பதற்காகவா? நாம் ஆலயத்திற்கு வருவது கடவுள் தனிமையாக இருப்பதால் அவருக்கு பேச்சு துணை கொடுப்போம் என்பதற்காகவா? பூமிக்குரிய தேவைகளை பூர்த்தி செய்ய ஒரே வழி வழிபாடு என்பதாலா? இதுல எது வழிபாட்டுக்கான காரணம் சொல்லுங்க. நீங்க முதிர்ச்சி அடைந்த கிறிஸ்தவர்கள் தான் சொல்லுங்க. நாம் ஆலயத்திற்கு வருவது அல்லது நாம் வழிபாடு செய்வது
கடவுள் இசை அழகான இசையை கேட்க வேண்டும் என்றால் அல்லது அவர் தனிமையாக இருக்கிறபடினால் நாம் அவரோட கதைச்சா அவருக்கு பிராக்கா இருக்கும் என்பதற்காகவா? கடவுளுக்கு பணம் தேவை என்பதற்காகவா நாம் என்பதற்கு உள்ள காசை வச்சு வரிசையில் நின்று கொண்டு வந்து கொடுக்கிறோம்? அல்லது நீ கேட்பதற்கு முன்பே உனக்கு என்ன தேவை என்று உன் வானக தந்தைக்கு தெரியும். வயல்வெளி புட்களை பார், வானத்து பறவைகளை பார், இவற்றை பார்த்த பின்பும் நீ வந்து பந்தி பந்தியா உன்ற மன்றாட்டை வைக்கிறியே, என்னை பற்றி நீ என்ன அறிவு வைத்திருக்கிறாய் என்று நாம் பந்தி பந்தியாக சொல்லுகிற அல்லது பக்கம் பக்கமாக புரட்டுகிற சபங்களின் வேண்டுதலின் போது கடவுள் நம்மை எள்ளி நகையாட வாய்ப்பு இருக்கிறதா என்பதை எண்ணி பார்ப்பது சிறப்பு. ஆகையால் கத்தோலிக்க வழிபாடு ரெண்டே காரணங்களை கொண்டிருக்கிறது. அது முதலாவது, நம்மை மனம் திரும்புதலுக்கு இட்டு செல்ல வேண்டும். போன முறை அன்னம்மா திருநாளை மிக கோலாகலமாக கொண்டாடினதில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் நம்முடைய கத்தோலிக்க வாழ்வுக்கு 100க்கு மார்க்ஸ் போட்டு பார்த்தா எத்தனை மார்க்ஸ்? எந்த வரையில் போடணும்? எங்கட மனச்சான்றில் மார்க்ஸ் போடுற இல்லை, தேவ வார்த்தையின் வெளிச்சத்தில் போடும். நமக்கு மதுமயக்கம் இருந்திருக்கிறதா? காம இச்சை இருந்திருக்கிறதா? குடிவரி களியாட்டம் இருந்திருக்கிறதா? உலகத்தா செய்கிற மாதிரி சிலை வழிபாட்டு காரியங்களை நாம் செய்திருக்கிறோமா? அப்படியெல்லாம் செய்திருந்தால் இந்த வழிபாடு நம்மை மனம் திரும்புதலுக்கு உட்படுத்தவில்லை. ஆகையால் வழிபாடு பற்றி நாம் தப்பறையான எண்ணத்தை வைத்திருக்கிறோம். ஏனெனில் நம்முடைய வாழ்வின் வழிகள் வேதாகமத்தினால டிசைன் பண்ணப்பட இல்லை. ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்வை வடிவமைக்கவில்லை என்பதால் உலகத்தின் வழிகளால் நம் வாழ்வு வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே பிசினஸ் டீல்ல நான் வெல்லணுமா, அந்த பிசினஸ் காரனுக்கு நல்ல ஒரு பார்ட்டி வைப்பான், த்ரோ பிக் பார்ட்டி. அதுல பல ரசங்களையும் உயர் ரக மதுவையும் மாதுக்களையும் சப்ளை பண்ணி அந்த பிசினஸ் டீலை நாங்கள் கைப்பற்றி விடுவோம். முடிந்தது, அவ்வளவுதான். எனவே கத்தோலிக்க வழிபாடுகள் என்பது முதலாவது நம்மை மனம் திரும்புதலுக்கும் அதன் காரணமாக கடவுளின் சாயலுக்கும் இட்டு செல்வதற்காக உண்டாக்கப்பட்டது. இட் இஸ் a means to an end. This is not an end. விளங்குதா? இது ஒரு இலக்கை அடைவதற்கான வழிமுறை. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இலக்கை அடையாமல் வழிமுறையை கட்டிப்பிடித்துக் கொண்டிருக்கிற துரதிர்ஷ்டம் நேர ஆபத்து அநேகமான கத்தோலிக்கர்களுக்கு இருக்கிறது. உங்களுக்கு இருக்கா என்பதை நீங்கள் தனிப்பட்ட விதமாக சிந்தித்து பாருங்கள். ஆகவே இந்த விஷயத்தில் இயேசு கிறிஸ்து இன்னும் ஒரு 5-6 நிமிடங்கள் இந்த மறைவுரை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். நான் கோயிலுக்குள்ளே இருந்து பார்த்தேன், இந்த ஆரம்ப வழிபாடு இந்த பூசை துவங்கிறதுக்கு முன்னுக்கு நடைபெற்ற ஆரம்ப செயற்பாடுகளுக்கு கிட்டத்தட்ட 40 நிமிடங்களுக்கு கிட்ட எடுத்தது. அது இறைவார்த்தை எதையும் நமக்கு போதிக்கவில்லை. நம் சிந்தனைகளை தூண்டுகிற கருத்துரைகளை நம்முடைய மனதில் உண்டாக்கவில்லை. கண்ணுக்கு களிப்பாக இருந்தது, காதுக்கு இனிமையாக இருந்தது. ஓகே, எவ்வாறு இதைத்தான் சொன்னால், அந்த பழம் கண்ணுக்கு களிப்பூட்டுகிறதாக இருக்கிறது, நாவுக்கு சுவை தருகிறது, அறிவு பெற விரும்பத்தக்கது, சிந்தையை களிப்பூட்டுகிறது என்று சொன்னால். ஆகவே இன்னும் ஒரு சில நிமிடங்களில் நான் முடித்துக் கொள்றேன், கேளுங்க. கிறிஸ்துவில் நாம் கொள்ளும் எதிர்நோக்கு ஏமாற்றம் தராது என்று சொன்னா, ஒரு காலத்தில் நாம் கடவுளோடு பகைவர்களாக இருந்தோம். அதனால 2வது புத்தகமாகிய விடுதலை பயண புத்தகத்தில் ஆண்டவர் இஸ்ராயல் மக்களை வனாந்திரத்துக்குள்ள அழைச்சுக்கிட்டு வந்துட்டு வாக்குத்தத்தின் பிழையை வைத்திருக்கிற அந்த சந்திப்பின் கூடாரத்தை எப்படி அமைக்க வேண்டும் என்று கட்டளைகளை கொடுக்கிறார். அவர் சீனாய் மலையில் வந்து மக்களோடு பேசுவதற்கு ஆயத்தம் செய்கிற போது மோசேக்கு சொல்கிறார், மலை அடிவாரத்தை சுற்றி வேலி அமை, 6வது இந்த மலையை வந்து தொட்டா அவர்கள் அந்த இடத்திலேயே கருகி செத்து போயிடுவார்கள் என்று சொல்கிறார். மனிதர்கள் மட்டுமல்ல, ஆடு மாடுகள் தற்செயலாக வந்து பட்டா கூட கருகி சாம்பல் ஆயிரும். ஹை டென்ஷன் வயரில் அடிபடுற பறவையை போல எரிஞ்சு போயிடுவார்கள் சொன்னார். மோயிசன் வேலி அமைச்சிட்டு மலைக்கு மேலே ஏறி போகிறார். ஆண்டவர் மீண்டும் அவருக்கு ஞாபகப்படுத்துகிறார், வேலி அமைச்சியா,
திரும்பி போய் பார்த்துட்டு வாண்ட போது மோசே ஆண்டவர் வேலி அமைச்சன், கமான் திரும்பி போ, போய் பார்த்துட்டு வா. ஏனென்றா இது ஆபத்தானது என்று சொல்லுகிறார். அங்கு வந்து ஆண்டவர் பேசின போது மக்கள் முகங்கூப்புற கடந்து மோசேட்டு சொன்னார்கள், ஆண்டவரை எங்களோடு பேச வேணாம் என்று சொல்லுங்க, எங்களால் தாங்க இயலாது, நீங்க கேட்டு சொல்லுங்கன்னு சொல்லுங்க. ஏனெனில் ஷெமா இஸ்ராயேல் ஷெமா, கேள் இஸ்ராயேலே கேள், உன் கடவுளாகிய ஆண்டவர் பரிசுத்தர், ஆகவே நீயும் பரிசுத்தராயிரு அப்படி சொல்லுகிறார். அப்படி சொல்லிட்டு லேவிய புத்தகம் 3வது புத்தகத்தில் எப்படி வழிபாட்டு தளத்துக்குள்ள சாதாரண மக்கள் வர வேணும், குரு எப்படி வர வேணும், தலைமை குரு எப்படி வரணும், சாதாரண மக்கள் எங்க நிக்கணும், குரு எங்க நிக்கணும், தலைமை குரு எங்க நிக்கணும், வழிபாட்டுக்கு பயன்படுத்துகிற பொருட்கள் எப்படி இருக்க வேண்டும், அவை எப்படி சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் கட்டளைகளை கொடுக்கிறார். நீங்க ஒரு தடவையாவது இந்த புத்தகங்களை வாசிக்காவிட்டால் வாசிக்கணும். அதனால் தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், முதிர்ச்சியுற்ற கிறிஸ்தவர்கள் என்ற 90 வருஷம் வாழுகிற ஆட்கள் மட்டுமல்ல, 90 வருஷத்துல குறைந்தது 70 வருஷமாவது வேதாமத்தை படித்து நல்ல தேர்ச்சி பெற்ற ஆட்கள். ஆரோனின் முதல் தலைமை குருவாகிய ஆரோனின் 2 புத்திரர்கள், ஆண்டவர் சொல்லுவார், வெளியில இருக்கிற பலிப்பீடத்தில் இருந்து நெருப்படுத்தி கொண்டு வந்து தூவப்பீடத்தில் தூவம் காட்டணும். பலிப்பீடம் இருக்கிறது புறமுற்றத்தில், தூவப்பீடம் இருக்கிறது தூயகத்தில், இன்னொன்றுக்கு தூயகத்தின் தூயகம் என்று. ஆனா ஆரோன் 2 புதல்கள் ஆண்டவருடைய பரிசுத்தத்தை பற்றி கொஞ்சமே சிந்திக்காமல் தங்களுக்கு விருப்பமான இடத்துல இருந்து நெருப்பு எடுத்துக்கொண்டு வந்து தூபம் காட்ட வர்ற இடத்துல 2 பேரையும் ஆண்டவர் கருகி சாக செய்கிறார். அண்ணன் 2 வாலிப பையங்க செத்து போய் கிடக்குறாங்க. பக்கத்துல தம்பி மோசே நிற்கிறார். அண்ணனுக்கு ஐ ஆம் வெரி சாரி, மை கொண்டோலன்சஸ், இமெயிலில் கணக்க பேர் செய்தி சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு டெலிஃபோனில் குறுந்தகவல் அனுப்பியிருக்காங்க, உங்களுக்கு அஞ்சலி சொல்லி என்றெல்லாம் சொல்லி இல்லை. ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் கால் ரெட் ரெட், கால் ஸ்பேட் ஸ்பேட், சிவப்பை சிவப்பென்று கூப்பிடு, அது பச்சை இல்லை கருப்பு இல்லை நீலம் இல்லைன்னு சொல்லாத. டோன்ட் மின்ச் யுவர் வேர்ட்ஸ், வார்த்தை யாலம் பண்ணாத, நேர கதை. மோசே போய் தன் அண்ணனுக்கு சொல்கிறார், 2 வாலிபர்களை பறி கொடுத்து சாவ துய்த்து கொண்டிருக்கிற மோசே ஆரோனுக்கு மோசேவை சொல்கிறார், தன்னை அணுகி வருகிறவர்களுடைய பரிசுத்த தினத்தில் தன்னுடைய பரிசுத்த தினத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் என்பதை இப்படி அவர் உனக்கு சொல்லுகிறார் என்று சொல்லுகிறார். ஆகவே பாவ வாழ்வில் வாழ்ந்த நாம் ஆண்டவருடைய இல்லத்தை அணுகி வர தகுதியற்றவர்களாக இருந்த பொழுது ஜேசு என்ன செய்தார் தெரியுமா? முதலாவதாக நம்முடைய பாவத்தின் விலையை அவர் கொடுத்தார். நம்முடைய பாவத்தின் விலையை அவர் கொடுத்தார். அதனால என்னென்ன ஏற்பட்டது என்றதை சுருக்கமாக சொல்லி இந்த மறைவுரையை முடிவு கொண்டு விரும்புகிறேன். பெடுவின் என்ற ஒரு இனத்தவர்கள் இருக்கிறார்கள் மத்திய கிழக்கில். அவர்கள் ஒரு வியப்புக்குரிய திட்டம் வச்சிருக்கிறார். அவங்கட ஊர் தலைவர், அவர்கள் அந்த பூர்வீக இன மக்கள், ஊர் தலைவரிட வீடு அவர்களுக்கு சில ஆட்களுக்கு அடைக்கலமானது. யாருக்கு? குறிப்பாக கொலைகாரர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கிற வீடு. எப்பேற்பட்ட கொலை? திட்டமிட்டு செய்கிற கொலை இல்லை, தற்செயலாக செய்கிற கொலை. ஆனா விசாரணை வரைக்கும் தெரியாது திட்டமிட்டு செய்த கொலையா தற்செயலா செய்த கொலையா. நானும் என்னுடைய நண்பரும் விறகு வெட்ட போறோம். நான் கோடாலியால் வெட்டிக்க நிற்க அவர் பக்கத்துல இருந்து விறகு அடிக்கன்னு இருக்கிறார். கோடாலியின் தலை கலண்டு வந்து அவருடைய தலையில் அடிச்சு அவர் செத்து போயிட்டார். இது திட்டமிட்ட கொலையா இல்ல. ரோட்டால வருகிற எதிரியிட ஜீப்புக்கு நான் கண்ணி வெடி வைக்கிறேன், திட்டமிட்டு குண்டை புதைச்சு வயரிழுத்து நான் சுடுபடாத தூரத்தில் இருந்து சுவிட்ச் வச்சு நேரம் பார்த்து அமர்த்துகிறேன். அது திட்டமிடப்பட்ட கொலை. ஆனா கொலை செய்தவர்கள் இந்த பெடுவின் தலைவரோட வீட்டுக்குள்ள வந்துட்டா விசாரணைக்கு பிறகுதான் அவருக்கு தண்டனை கொடுக்க அவர் விடுவார். 2 பெடுவின் இனத்து இளைஞர்கள் போன இடத்துல அவர்களுக்குள்ள வாக்குவாதம் வந்த போது ஒருவன் மற்றவனை கொன்று விட்டான். கொன்று விட்டோன்னே கொலை செய்தவன் ஓடி வந்து இந்த ஊர் தலைவருடைய வீட்டுக்குள்ள பதுங்கி கொண்டான். ஒரு கூட்டம் கிராம மக்கள் வந்து அந்த ஊர் தலைவர்கிட்ட சொல்றாங்க, உன் வீட்டுக்குள்ள பதுங்கி இருக்க அவனை வெளியில விட அவனை நாங்கள் கொல்ல வேணும்
ஏன்னா பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண், அந்த இதை தான் அவங்க பின்பற்றுறாங்க. அவர் சொன்னார், இல்லை நான் விட மாட்டேன். அவங்க சொன்னாங்க, இவன் ஒருவனை கொலை செய்து போட்டு வந்திருக்கிறான், தயவு செய்து இவனை வெளியில விடு, இவன் கொலைக்குள்ளாக்க பட வேண்டியவன். அவர் சொன்னா, இல்லை, இங்க பார், ஆரை கொலை செய்தான் என்பதை அறிந்தால் நீ உடனே விடுவாய். ஏனென்றால் அவன் கொலை செய்த உன்ற மகன் என்ற போது அந்த பெரியவர் உடல் எல்லாம் நடுங்கினார். இப்ப அவருக்கு ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அவர் கொஞ்ச நேரம் யோசிச்சுப்பட்டு சொன்னார், ஓகே, செத்தது என்ற மகனாக இருக்கட்டும், அதனால் இப்போ எனக்கு மகன் இல்லை, ஆகவே கொலை செய்த இவனை நான் என்னுடைய மகனாக்கிக் கொள்கிறேன், எனக்குரியதெல்லாம் இவனுக்குரியது என்று சொன்னார். இது மனிதருக்கு இது சாத்தியம் இல்லை, ஆனால் கடவுளுக்கு இது சாத்தியம். தந்தையாகிய கடவுள் தன் ஒரே மகன் நாம் திட்டமிட்டு கொலை செய்கிற ஆட்களுக்காக அவரை கொலை செய்யப்பட்டு உயிர்த்து விண்ணகம் செல்ல வச்சதால நம்மை எல்லாம் ஆண்டவருடைய கூடாரத்தை பயமில்லாமல் அணுகி வரச்சிதார். அதனால தான் நற்செய்தியாளர்கள் இயேசுவினுடைய மரணத்தின் போது, சிலுவையில் அவர் உயிர்ற போது இருள் சூழ்ந்தது சொல்லுகிறார்கள். அடுத்த சொல்கிறார்கள், ஆலயத்தின் திரை மேலிருந்து கீழ் வரை கிழிந்தது என்று சொல்கிறார்கள். அது உண்மையாக ஆலயத்தின் திரை அல்ல, திருத்தூயகத்தையும் தூயகத்தையும் பிரிக்கிற திரை. ஏறத்தாழ 40 அடி உயரம். நீங்க ஒரு பேப்பர் எடுத்தீங்கன்னா இப்படி கீழே இருந்து மேலே கிழிச்சுக்கிட்டு போவீங்களா, மேலே இருந்து கீழே கிழிப்பீங்களா? இது மனிதர்களால் செய்யப்பட்ட செயல் அல்ல, இது கடவுளால் செய்யப்பட்டது. என் ஆலயத்தின் திரை 40 அடி உயரத்தில் இருக்கிற ஆலயத்தின் திரை மேலிருந்து 2ஆக கிழிந்தது. பழமையினாலோ மூப்பினாலோ இந்த திரை கிழியவில்லை. மாறாக இனி தடுப்பு சுவர்கள் எதுவுமின்றி, ஏனெனில் பாவத்திற்கான விலை கொடுக்கப்பட்டு விட்டது, தடுப்பு சுவர்கள் எதுவுமின்றி நாம் கடவுளை அணுகி வரலாம் என்பதை இயேசு நிறைவேற்றிவிட்டார். அதனால்தான் சின்னப்பர் சொல்லுவார், இனி நாங்கள் பயத்தோடு அல்ல, நடுங்குகின்ற பயவாளிகள் அல்ல, அச்சத்தை அகற்றி துணி உள்ளவர்களாய் ஆண்டவரின் இல்லத்தை அணுகி செல்வோம் என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த மரணம் நமக்கு ஏமாற்றம் தராது. ஏனெனில் அது முதலில் நமக்கு கடவுளோடு சமாதானத்தை உண்டாக்கியது. நம்முடைய பாவத்திற்கான விலை கொடுக்கப்பட்டதனால் நாம் இப்போது கடவுளுக்கு எதிரிகள் அல்ல, அவருடைய பிள்ளைகள் ஆக்கப்பட்டு விட்டோம். இதை நீங்க அனுபவிக்கிறீங்களா? இயேசுவை உங்களுடைய இரட்சகர் என்று ஏற்றுக்கொண்டிருக்கீங்களா? கடவுள் என்று ஏற்றுக்கொள்றீங்க. யாகப்பர் சொல்லுகிறார், அதுக்கு பேய்கள் காணும்னு சொல்றார். Devils are good enough. கடவுளை கடவுள் என்று ஏற்றுக்கொள்வதற்கு devils are good enough. நாம தேவைப்படாது. இயேசுவினுடைய திரு ரத்தத்தினால என்னுடைய வாழ்வு சுத்திகரிக்கப்பட்டது என்று இதயத்தில் நம்புகிறீர்களா? இயேசு கிறிஸ்துவை இரட்சகர் என்று இதயத்தில் நம்பி வாயால் அறிக்கையிட்டால் அவர் ரட்சணியம் அடைவார். அப்ப முதலாவது, நமக்கும் கடவுளுக்கும் இருந்த, ஆபிரகாம் சொல்லுகிறாரே பணக்காரனுக்கு, எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே பெரிய பிளவு இருக்கிறது, இங்கே இருந்து அங்கேயும் பெறையலாது, அங்கே இருந்து இங்கேயும் பெறையலாது. அப்பேற்பட்ட பிளவு தகர்க்கப்பட்டது. கிறிஸ்துவே நமது நம்பிக்கை, கிறிஸ்துவே நமது வழி. இந்த வழியா நாம மோட்சத்துக்குள்ள போகலாம். இரண்டாவது, இப்படி கடவுளுக்கு நமக்கு நம்ம சமாதானம் ஏற்பட்டபடினால கடவுளின் சமாதானத்தை நாம் வாழ வேண்டும். நீங்கள் நானும் கடவுளோட சமாதானத்தை வாழ்றோமா? ஏனென்றா நமக்கு இப்பொழுது அணுகி செல்லுகிற பாதை கிடைத்திருக்கிறது. access to God's holy place. access. அதனால தான் இயேசு சொன்னார், நான் உங்களுக்கு தருகிற சமாதானம் உலகம் தருகிற சமாதானம் போன்றது அல்ல. உலகம் தார சமாதானம் என்ன? மாடிமனை கோடிவனம் வாகனம் வேண்ஜம்பம். உலகம் தார சமாதானம் என்ன? இன்றைக்கு நம்முடைய ஊர்லேயும் ஏனைய ஊர்களிலும் மக்கள் விரைந்து வலிந்து உழைக்கிறது என்னத்துக்கு? மாடிமனை கோடிவனம் வாகனம் வேண்ஜம்பம். அதுதானே உடைந்து தாண்டு கொண்டிருக்கிற டைட்டானிக்கினுடைய மேல் தளத்தில் இருந்து பணக்கார குடும்பம் உயர்தக மதுவை அருந்திக் கொண்டு அமைதி மகிழ்ச்சியாக இருப்பதாக நினைக்கிறது.
சற்று நேரத்தில் தான் தெரிகிறது இந்த மகிழ்ச்சி நிலைக்காத மகிழ்ச்சி. பீஸ், we are peaceful என்று அது நினைக்கிறது. வெள்ளக்கொடியை ஏந்தி கொண்டு வந்தார்களே, அவர்களுக்கு என்ன கிடைத்தது? வெள்ளைக்கொடி சமாதானத்தின் அடையாளம் அல்லவா? ஏன் ஒரு பகுதி அதை கனம் பண்ணவில்லை? அதனால இயேசு சொன்னார், உலகம் தர முடியாத சமாதானத்தை தருவேன். ஏனெனில் உயிர்த்த பிறகு மட்டுமே தன்னுடைய சீடர்களுக்கு சமாதானம் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். தமிழ்ல இந்த வேதாமத்தில் மிக மோசமாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது அமைதி என்று. ஷலோம் என்ற எபிரேய வார்த்தையினுடைய மொழியாக்கம் கிட்டத்தட்ட சமாதானம் என்றுதான் வரும். சரியான சொல்லு இல்லை தமிழ்ல, அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்சு இல்லை. அமைதி இல்லை, அது சமாதானம். ஏனெனில் அமைதியை விட சமாதானம் சற்று மேலானது. சமாதானம் என்று விளங்கப்பட்டுனா சாதியில் 2 பேர் ஆக்கள் அமைதியா இருந்தா அங்க சமாதானம் இருக்கின்ற அர்த்தம் இல்லை. நீ நானும் ஒன்று, நீ சாப்பிட்ற தட்டில் நானும் சாப்பிடலாம், நான் குடிக்கிற கிளாஸ்ல நீயும் குடிக்கலாம், அதுதான் சமாதானம். ஆனா ஷலோம் அது இல்லை, அதை விட மேலானது. அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி. அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி. ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில் அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி இருக்கிறதா? அப்படி என்னென்ற முகத்தில் இவ்வளவு கவலைகளின் ரேகைகள் இருக்கிறது? அன்பு மக்களே, இயேசு கிறிஸ்து நமக்கு தந்த சமாதானத்தின் வழியாக செய்த சமாதானத்தின் வழியாக நமக்கு என்ன கிடைச்சது தெரியுமா? இந்த அக்சஸ் என்ற அந்த கிரேக்க வார்த்தைக்கு, அதுல இருந்தால் மொழிபெயர்க்கப்பட்டது வேதாகம் புதிய ஏற்பாடு. அந்த கிரேக்க வார்த்தைக்கு அந்த கிரேக்க அறிஞர் சொல்லுகிறார், ஒரு அரசனுடைய சிம்மாசனம் இருக்கிற, அது அரச சபை இருக்கிற இடம். இந்த ஜூடித்திர கதையில நாங்க பார்க்கிறோம், அரசி அரசனுக்கு விருப்பமில்லாக வந்தா, அரசன் கூப்பிடாம வந்தா உடனே கொலை செய்வாங்க. அரசன் கொலைக்கு கட்டளையிடுவார். ஆனா அக்சஸ், கடவுளுடைய இதை நாங்கள் அணியை செல்றதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கிடைத்து விட்டது. இயேசு கிறிஸ்து எதிர்நோக்கு நம்பிக்கை ஏமாற்றாதுன்னு சொல்றதுக்கு என்ன காரணம்டா, அரசனுடைய அரச சபையில இன்ன விதமாக உடுத்தி கொண்டு போகணும் என்றெல்லாம் இருக்குது. ஆனா அவருடைய மகன் சேற்றில் போய் ஃபுட்பாலை விளையாடி போட்டு அந்த ஊத்தியான உடுப்போட தந்தையர இடத்துக்கு வந்தா தகப்பன் அவரை கொல்ல போவதில்லை. இப்பொழுது விண்ணகத்தந்தையாம் அரசனுடைய ராஜ்யத்தில் நாம் பாவத்தின் கரைப்பட்ட ஆடைகளோடு போனாலும் கூட அதற்கான விலை கொடுக்கப்பட்டதனால் அவர் நம்மை மன்னிக்க ஆயத்தமாக இருக்கிறார். ஏனெனில் அந்த அரசவையில் நின்று கண்ட ஒரு இளைஞன் சொல்ல போகிறான், அப்பா இவரை தண்டிக்கிற உமக்கு கோபம் வருதோ? நல்ல உடுப்பில்லாமல் அவர் வந்து இங்கே நிற்கிறாருன்னு உமக்கு கோபம் வருதோ? இதற்கெல்லாம் சேர்த்து தான் நான் சிலுவையில் மரித்தேன் என்பதை ஞாபகத்துக்கு வைத்துக் கொள்ளும் என்று. அதனால தான் இயேசு வலப்பக்கம் இருந்து பரிந்து பேசுகிறார் என்று சொல்லுகிறோம். எனவே கிறிஸ்துவில் நாம் கொள்ளுகிற எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. எப்ப நம்முடைய வாழ்வு வேதாகமத்தினால் வடிவமைக்கப்பட வேண்டும். என்னுடைய சின்ன குருத்துவ வாழ்க்கையில் மன்னாரில் இருக்கிற கத்தோலிக்கர்களில் 95 விதமான கத்தோலிக்கர்களுக்கு வேதாகம அறிவு இல்லை. தே ஆர் பைபிள் illiterate. ஆடலாம் பாடலாம் நடிகனும் ஆகலாம், மரணம் ஒரு நாள் வரும். அப்பொழுது நான் ஆடிய ஆட்டமும் அல்ல, பாடிய பாட்டும் அல்ல, நான் சொன்ன பேசின பேச்சும் அல்ல. இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டாயா இல்லையா என்பதுதான் தீர்ப்பின் அறுதி. ஒரு நிமிஷம் நம்முடைய மனங்களை ஒன்று சேர்ப்போம். ஆகவே கிறிஸ்துவில் நாம் கொள்ளுகிற நம்பிக்கை ஏமாற்றம் தராது என்பது இன்றைக்கு இந்த திருப்பலியில வார்த்தைகளை கேட்கின்ற உங்களுக்கு பொருத்தமானதா பொருத்தமற்றதா? வேத புத்தகம் சொல்லுகிறது, your mercies are fresh every morning. ஆண்டவரே உம்முடைய இரக்கம் ஒவ்வொரு நாளும் புதியது. ஆண்டவரே உம்முடைய இரக்கம் ஒவ்வொரு நாளும் புதியது. ஆனால் அதை பெறுவதற்கு நான் தகுதியுள்ளவனாக இருக்கிறேனா என்பதை இந்த நேரத்தில் நீங்கள் எண்ணி பாருங்கள். தந்தையாகிய ஆண்டவரே,
உம்முடைய ஒரே திருமகனை ஊடாக நாங்கள் உம்மை அன்பு செய்ததால் அல்ல, நீர் எங்களை அன்பு செய்ததால் அன்பு என்பது என்னவென்று வெளிப்படையாயிற்று என்று சொல்வதற்கு இணங்க பாவிகளாகி எங்களுடைய இரட்சணியத்திற்காக உம்முடைய ஒரே திருக்குமாரனை கையளித்ததற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கிறோம். ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்துகிறேன். நான் உம்மை நேசிக்கின்றேன் எந்தன் உயிரை பார்க்கிலும். நான் உம்மை நேசிக்கிறேன் எந்தன் உயிரை பார்க்கிலும். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனத்துடன். தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமென். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய மன்றாட்டுக்களை ஆண்டவருடைய இரக்கத்திற்கு அர்ப்பணிப்போம். இரக்கமுள்ள தெய்வம் எதிர்நோக்கு கொண்டு அவரை கேட்கின்ற ஒவ்வொரு மன்றாட்டுகளுக்கும் தன் இரக்கத்தின் நிறைவிலிருந்து பதில் தருகின்றார். எனவே ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளவென்று இரக்கமுள்ள இறைவரிடம் ஒப்படைத்து ஜெபிப்போம். அன்பின் தெய்வமே இறைவா, அன்பிய வாழ்வின் மலர்ச்சிக்காகவும் கூட்டொருங்கியக்க திரு அவைக்காகவும் செயல்படும் எம் திருத்தந்தை ஆயர்கள் துறவிகள் அனைவரையும் உடலுள ஆன்மீக நலத்தால் ஆசீர்வதித்து வழி நடத்தியருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோ. இரக்கத்தின் தேவனே, எமது நாட்டை வழிநடத்தி செல்லும் தலைவர்களுக்காக மன்றாடுகின்றோ. மக்களின் நலனை கருத்தில் கொண்டு தம் பலவீனங்களையும் சுயநலன்களையும் விடுத்து எந்தவித வேறுபாடுகளுமின்றி ஆளுகை செய்யவும், சிறையில் வாடுவோர், நோயினால் பீடிக்கப்பட்டோர் இவர்களை நீரே தொட்டு ஆசீர்வதித்திடவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோ. வல்லமையின் ஆண்டவரே, எம் பங்கின் பாதுகாவலியின் திருவிழா ஆயத்த முதலாம் நாளில் கிறிஸ்துவின் மேல் நாம் கொண்டுள்ள எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது என்ற மையக் கருத்துடன் அன்பு, மன்னிப்பு, பங்கு பணியார்வம் கொண்டவர்களாகவும் இறையாட்சி எம்மில் மலர்ந்திடவும் அருள் பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோ.
மன்னித்து மற இதுவே தகுந்த காலமென உணர்ந்து உறவுகளுடனும் அடுத்திருப்போருடனும் மீண்டும் நட்புறவை ஏற்படுத்தவும் நல்லதொரு ஒப்புரவு அருட்சாதனத்தை பெற்று எமது புதுப்பித்தல் வாழ்வை ஆழப்படுத்தியருளவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோ. ஆசியருளும் ஆண்டவரே, இன்றைய நாளில் எமது பங்கு திரு அவையின் அழைப்பிற்கேற்ப தங்களது பிறப்பின் திருமணத்தின் 25, 50, 75வது ஜூபிலி ஆண்டை இவ்வருடம் நினைவு கூறுகின்ற எம் பங்கு மக்கள் அனைவருக்காகவும் உம்மிடம் மன்றாடுகின்றோ. இவர்களும் இவர்கள் குடும்பங்களும் உம்மிடம் இருந்து பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களுக்காக நன்றி கூறுகின்ற அதே வேளை இனிவரும் நாட்களிலும் உமது ஆசீர்வாதம் குறைவின்றி கிடைக்கவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோ. நம்பிக்கையோடு நம்ம அவருடைய தனிப்பட்ட மன்றாட்டுக்களை ஒப்புக் கொடுப்போம். அன்பு தந்தை இறைவா, பிள்ளைகளின் மன்றாட்டுகளை கேட்பதில் ஆர்வம் உள்ளவரை நம்பிக்கையோடு இந்த நாளில் சமர்ப்பித்திருக்கிற எல்லா மன்றாட்டுக்களையும் எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தூய் ஆவியானவர் விண்ணகத்தினாக உயர்த்துகின்ற எல்லா மன்றாட்டுகளோடும் இணைந்து எங்களுடைய உள்ளத்து விருப்பங்களை சமர்ப்பிக்கின்றோம். எங்கள் அனைத்து மன்றாட்டுகளையும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக கேட்டு தந்திரள உம்மை மன்றாடுகின்றோம். காணிக்கை பாடல். இயேசுவே உன் திருப்பாதத்தில்.
இயேசுவே பலியாகும் புனித வேளையில் என்னையும் நினைத்து புது உலகம் படைக்க சமர்ப்பணம் ஆகினேன் ஆண்டவரே. ஏற்றுக்கொள்ளுமே உமதாக்குமே உந்திரே புகழ் பாடும் கருவியாக்குமே. பாவம் போக்கி, புனிதமாக்கி, பரிசுத்த கூட்டத்தோடு சேர்த்துக் கொள்ளுமே. இயேசுவே உந்திரே பாதத்தில் எளியவர் வாழ்வினில் உயர்ந்திட, என்றும் உமது திருப்புகழ் புவியில் மலர்ந்திட. எளியவர் வாழ்வினில் உயர்ந்திட என்றும் உமது திருப்புகழ் புவியில் மலர்ந்திட. எனது சிந்தனை சொல் செயல் அனைத்தும் அர்ப்பணம் ஆக்கினேன் ஆண்டவரே. ஏற்றுக்கொள்ளுமே உமதாக்குமே உந்திரே புகழ் பாடும் கருவியாக்குமே. பாவம் போக்கி, புனிதமாக்கி, பரிசுத்த கூட்டத்தோடு சேர்த்துக் கொள்ளுமே. இயேசுவே உந்திரே பாதத்தில் தஞ்சமே என்று நான் சரணடைந்தேன். பொன்னும் வெள்ளியும் இல்லையே வாழ்வை தந்த வள்ளலே என்னை தருகின்றேன். இறைவனின் அரசு மலர்ந்திட, இயேசுவே பலியாகும் புனித வேள்வியில். இறைவனின் அரசு மலர்ந்திட இயேசுவே பலியாகும் புனித வேள்வியில். என்னையும் நினைத்து புது உலகம் படைக்க சமர்ப்பணம் ஆகினேன் ஆண்டவரே. ஏற்றுக்கொள்ளுமே உமதாக்குமே உந்திரே புகழ் பாடும் கருவியாக்குமே. பாவம் போக்கி, புனிதமாக்கி, பரிசுத்த கூட்டத்தோடு சேர்த்துக் கொள்ளுமே. இயேசுவே உந்திரே பாதத்தில் சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி சபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவயத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பணியை ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, சாவிலிருந்தும் தீமை அனைத்திலிருந்தும் கனிவுடன் எங்களை விடுவிக்க உம் திருமகனை எங்களுக்கு அளித்தீரே. இவ்வாறு இடர்களிலிருந்து விடுபட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி ஒப்புக் கொடுக்கும் இப்பலியை கனிவாய் ஏற்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்களும் அக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும்.
வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் மத திருவிழத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமதே மாற்றியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட குளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தன் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையில் மறை பொருள். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இழப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் அந்தோணி பிள்ளை ஞான பிரகாசம், ஓய்வு நிலை ஆயர் இம்மானுவேல்,
எல்லா திரு நிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயிலும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகொழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இலங்கை நாட்டின் திருத்தூதர் புனித யோசே வாசடிகள், எமது பங்கின் பாதுகாவலி புனித அன்னம்மாள், புனித லூசியா, இவ்வுலகிலும் குகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் அலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பெற்று இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்து, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்ற என்னும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசுவின் அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து கொண்டு வந்த அமைதியின் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்ளும். உங்களுக்கு அமைதியளித்தார். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இதோ இறைவனின் செம்மறிவரே, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவரது திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். தேவனர் கருணை வாங்கும் சபம். இயேசுவே என்னில் வாரும், என்னில் வந்து தாங்கும், என்னோடு பேசவாரும். என் இதய கதவை திறந்து வைத்து உம்மை அழைக்கின்றேன். ஆசையோடு உம்மை வரவேற்கின்றேன். அந்நியாக நீ அரவணைக்க வாரும், தந்தையாக நீ வழிநடத்த வாரும். எனக்கு உற்ற நண்பனாக வாரும். வானிலிருந்து இறங்கி வந்த தெய்வீக அப்பமே, நித்திய வாழ்வின் அப்பமே, எனக்கு புது வாழ்வு அளிக்க வாரும். என்னையும் அது அன்பு பாதையில் வழிநடத்த வாரும். ஆமென். திருவிருந்து பாடல். தாயாக அன்பு செய்யும் என் உயிர் நீதானையா. அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா. சேயாக நம்பி வந்தோம், வாழ்வில் ஒளியேற்றவா. தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா. சேயாக நம்பி வந்தோம், வாழ்வில் ஒளியேற்றவா. கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே. கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே. இன்று நெஞ்சம் அழைக்குது வருவாய் தேவா. இன்று நெஞ்சம் அழைக்குது வருவாய் தேவா. தாயாக அன்பு செய்யும் உன் அன்பு சாரலில் நனைந்தாலே போதும், மின்னல்கள் நீங்கிடுமே. உன் சுவாச காற்றில் கலந்தாலே போதும், வெண்வாசல் அடைந்திடுவே. நான் இன்று உன் சாயல் தானே, உன் கோவில் குடிகொள்ள நீ வா.
வார்த்தை கடலில் இணைந்தாலே போதும் யுகம் பல படைத்திடுவே. எல்லாமே நீதானே இறைவா, என்னுள்ளம் நிறைவாக நீ வா. எல்லாமே நீதானே இறைவா, என் உள்ளம் நிறைவாக நீ வா. தாயாக அன்பு செய்யும் இன்னுயிர் நீதானையா, சேயாக நம்பி வந்தோ வாழ்வில் ஒளியேற்றவா. உறவாடும் தெய்வம் உணவாக வந்தால் என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும் என் நாவில் ஆனந்த ராகம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார் என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும் பெண்ணாவில் ஆனந்த ராகம். உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார்.
வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம் உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம் உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார். நன்றியால் ஸ்துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு நல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர் பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கின்றார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கின்றார். கலங்கிடாதே திகைத்திடாதே துதியினால் இடிந்து விழும். கலங்கிடாதே திகைத்திடாதே ஸ்துதியினால் இடிந்து விடும். நன்றியால் ஸ்துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. ஆண்டவரே, என் முழு இதயத்துடன் உம்மை போற்றுவேன், ஏனெனில் என் மன்றாட்டை கேட்டீர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உயிர் தரும் இத்திரு உணவாலும் அடியார்களை பாவத்தின் தலையிலிருந்து விடுவிக்கவும் உமது பரிவிரக்கத்தால் அவர்களின் வலிமையை புதுப்பிக்கவும் திருவுளம் கொண்டீரே. நாங்கள் எத்தடையுமின்றி உமது மாட்சியின் எதிர்நோக்கில் முன்னேறிச் செல்ல எங்களுக்கு அருள் தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்புக்கு சாட்சியம் பகிர்ந்து வாழ அமைதியில் சென்று வருவோம். இறைவனுக்கு நன்றி. நம்மோடன்னை யாசுபனாலே
சுபநாளிதோ வந்ததே ஆனந்தம் கொள்வோம் எம் உள்ளம் செய்கை யாவையும் தூய்மை செய்மனமே இதுவே கடனா தூய்மை நிறைந்த வாய்மையுடன் கேண்மையடைந்தால் நீ உய்வாய் மாயையில் மீள ஆசை கொள்வாயே கோவல் பாதம் வீழ்ந்திடுவாய் அம்மாளன்னை யார் சுபநாளிதோ வந்ததே ஆனந்தம் கொள்வோம் எம் உள்ளம் செய்கை யாவையும் தூய்மை செய்மனமே இதுவே கடனா உன்னையும்மை அன்பினோ தம்மை உண்மையமாக்கும் பெண்ணரசே மன்னன பேயின் மாயையில் மீள உன் சரண் வந்தோ ஆண்டருளே நம்மாளன்னை யார் சுபநாளிதோ வந்ததே ஆனந்தம் கொள்வோம் என் உள்ளம் செய்கை யாவையும் தூய்மை செய்மனமே இதுவே கடனா திருவாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரவான்களாகி இருக்கத்தக்கதாக நம்மாலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மன்றாடுவோமாக. எமது முன்னோர்களின் இறைவனாகிய ஆண்டவரே, மனிதராக பிறந்த உம் திருமகனின் அன்னையை பெற்றெடுக்கும் பேரருளை சுவர்க்கே நன்னமாளனும் புனிதர்களுக்கு அளித்தீரே. இப்புனிதர்களின் வேண்டுதலினால் உம் திருமுனரே குடும்பமாய் கூடியிருக்கின்ற நாங்கள் நீர் நமக்கு வாக்களித்த மீட்பை முழுமையாக பெற்றுக்கொள்ளவும், எமது குடும்பங்களில் பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே நல்லுறவும் ஒத்துழைப்பும் தொடர்ந்து வளரவும் அருள் தாரும். உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சற்று உட்காருவோம்.
ஒருவரோ இல்லாட்டி ஒரு குடும்பம் இல்லாட்டி 2-3 குடும்பங்கள் சேர்ந்து அதை ஒரு பங்குக்குரிய ஒரு பொருளாக வேண்டி கொடுக்க விரும்பினால் யாராவது தொடர்பு கொள்ளலாம். எங்களை தொடர்பு கொள்ள முடியாது கேட்டு நிற்கின்றோம். நன்றி. முழந்தால் படியிட்டு ராஜ்சபத்திலே கலந்து கொள்வோம். எங்களை எல்லாம் அன்பு செய்து வழி நடத்துகின்ற வல்ல தகப்பனே இறைவா, உம்முடைய கருணைக்காகவும் இரக்கத்துக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தி வந்திருக்கின்றீர். எங்களுடைய ஆன்மீக பயணத்தை, உள்ளார்ந்த பயணத்தை இந்த நாளில் நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். எங்களையும் எங்களது இந்த பயணத்தையும் தூய்மையான எங்களது நோக்கத்தையும் அது ஆசீர்வாதங்கள் என்ற பெயரிலும் நாங்கள் ஆரம்பித்திருக்கின்ற இந்த பயணம் எங்களுக்கு பயனுள்ள ஒரு பயணமாக, முழுமுதல் பொருளாகிய இறைவனாகிய உண்மை கண்டடைகின்ற பயணமாக இது அமைய எங்களுக்கு துணை செய்யும். நாங்கள் கடந்து செல்ல இருக்கிற இந்த பொழுதிலே எங்களோடு வழி நடந்தருளும், எங்களை வழி நடத்தியருளும். இந்த முழுவதும் எங்களை பாதுகாத்தருளும். பல்வேறுபட்ட பயணங்கள் செய்ய இருப்போர், தூர பயணங்கள் செய்ய இருப்போர், வேளையிலே பயணங்கள் செய்ய இருப்போர், வேளையிலே கண் விழித்து கடமைகளையும் சேவைகளையும் பணிகளையும் மாற்றி இருக்கின்றவர்கள் எல்லோருக்கும் உடல் பலத்தையும் மன வலிமையையும் நிறைவாக கொடுத்தருளும். தங்கள் கடமைகளை செவ்வனே செய்ய அவர்களுக்கு ஆற்றலை கொடுத்தருளும். பாதுகாப்பாக இருந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். மரியாயே, எங்கள் நல்ல தாயாரே, இந்த நாள் முழுவதும் எங்களை சடுதி மரணத்திலும் சாவான பாவத்திலும் சகல ஆபத்துக்களிலும் காத்து கொள்ளும். மரியாயே, எங்கள் நல்ல தாயாரே, இந்த நாள் முழுவதும் எங்களை சடுதி மரணத்திலும் சாவான பாவத்திலும் சகல ஆபத்துக்களிலிருந்தும் காத்து கொள்ளும். மரியாயே, எங்கள் நல்ல தாயாரே, இந்த முழுவதும் எங்களை சடுதி மரணத்திலும் சாவான பாவத்திலும் சகல ஆபத்துக்களிலிருந்தும் காத்து கொள்ளும். புனித சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் தீயோடு நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே எழுந்து நின்று இறுதிப் பாடலை எழுதுள்ளோம்.